தெரியுதாம்மா ஃபுல்லா? தெரியுது சிஸ்டர். இப்போ டாப் அளவெடுக்க போறோம். இந்த டாப்பை எங்க இருந்து எப்படி அளவெடுக்கணும்னு சொல்லி பாக்கலாங்களா? இப்போ மொத்த உயரமாடா ஃபர்ஸ்ட் எடுத்தனே மொத்த உயரம் மேல ஷோல்டர் தையல் இருந்து மேல எங்க ஷோல்டர் தையல் இருந்து கீழே அந்த எட்ஜ் வரைக்கும் பாக்குறீங்க 39 வருதுடாமா. மொத்த உயரம் எவ்வளவு வருது? 39. ஃபர்ஸ்ட் ஒரு டாப் இருந்ததுன்னா அதை நல்லா அயன் பண்ணிக்கோங்க வீட்ல, சரிங்களா? ஒரு சிலவங்க என்ன பண்ணுவீங்கன்னா, அதுவும் மெயினா காட்டன் மெட்டீரியலா வந்து தண்ணியில துவைச்சு போட்டதுக்கு அப்புறம் சுருப்பு ஓவரா இருக்கும். அதை மெஷர் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டான மெஷர்மெண்ட் கிடைக்காது. அதனால ஒரு டாப் எடுத்து மெஷர்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி அயன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அளவு எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும், பர்ஃபெக்டான அளவு கிடைக்கும், சரிங்களா? அப்ப மொத்த உயரம் என்ன எடுத்திருக்கிறோம்? 39. இப்ப நீங்க என்ன எழுதணும்னா அடுத்த பாயிண்ட், வெளி துணி எழுதிருக்கீங்களா லைனிங் துணி எழுதிருக்கீங்களா? -2 போட்டுக்கோங்க. 39 -2 அப்ப எவ்வளோடா? 37. அப்ப லைனிங் துணி வந்து -2 37. மெயின் கிளாத் எழுதிருக்கீங்களா அடுத்த பாயிண்ட்? வெளித்துணி உயரம். வெளித்துணி உயரம் வெளித்துணி உயரம் பிளஸ் 1.5 பிளஸ் 39 பிளஸ் 1.5 40. அந்த 1.5 எதுக்காகனா கீழே 1/2 இன்ச்ல 2 ஃபோல்டு 2 மடிப்பு மடிப்போம். 1/2 இன்ச்ல 2 மடிப்பு மடிச்சா எவ்வளவு? 1 இன்ச் போயிடுச்சா? நெக்ஸ்ட் ஷோல்டர் வந்து 1/2 இன்ச் ஷோல்டர் பிடிப்போம். ஷோல்டர் ஜாயிண்ட் 1/2 இன்ச், அதனாலதான் 1.5 இன்ச். அப்ப மொத்த உயரம் வந்து 39. லைனிங் துணியோட உயரம் வந்து 2 இன்ச் கம்மியா 37. வெளி துணியோட உயரம் வந்து 39 பிளஸ் 1.5 இன்ச் ஜாஸ்தி, சரிங்களாமா? புரிஞ்சதாடா? புரிஞ்சது. அடுத்து என்னது? நெக் ஓபனாமா? இந்த கழுத்து ஓபன் பார்க்கும் போது பர்ஃபெக்டா போட்டுக்கணும். எக்காரணத்தை கொண்டு இப்படி நெக் வந்து விரிவாங்க கூடாது, விரியக்கூடாது, சரியாடா? நார்மலா நம்ம உடம்புல போடும்போது எப்படி இருக்குமோ போட்டுட்டு இந்த இடைப்பட்ட கேப் தெரியுதுங்களா? இந்த உள்ள இருக்கிற இடைப்பட்ட கேப் தான் அளவெடுக்கணும். அளவெடுக்கலாமா? 5.5 இன்ச். நெக் ஓபன் எவ்வளவு? 5.5 இன்ச். 5.5/2 போடுங்க. 5.5/2 பாதி. 5.5ல பாதி எவ்வளவு? 2.25. அந்த 2.25 மைனஸ் 1/4 இன்ச் பண்ணிக்கோங்க. -1/4 அப்ப ஈக்குவல் டு 2.5. அப்ப நம்ம நெக் ஓபன் வைக்கும் போது 2.5 இன்ச் தான் வைக்கணும். 2.5 இன்ச் வச்சு வெட்டினதுக்கு அப்புறம் 1/4 இன்ச்ல தப்பீங்களா? அப்ப பினிஷிங் ஆனதுக்கு அப்புறம் எவ்வளவு ஆயிரும்? 2.5. சரியாடா? அப்ப நெக் ஓபன் என்ன வந்தாலும் பாதி, அந்த பாதியில இருந்து 1/4 இன்ச்ச வந்து ஸ்டிச்சிங் அலவன்ஸ் கழிச்சிடணும். புரிஞ்சுதாடா? 2.25. 5.5ல பாதி 2.25 மைனஸ் 1/4. அப்ப 2.5 வச்சு வெட்டுவோம். 1/4 இன்ச்ல கச்சு திருப்பும் போது அது 2.25 மாறிடும். அடுத்து ஷோல்டர் அளவு பார்க்க போறேன்டா. பாத்தீங்களா? இந்த ஸ்டிச்சிங் வந்து ஷோல்டர் பார்க்கிறோம். 3 இன்ச் வருது. ஷோல்டர் எவ்வளவு வருது? 3.5 பிளஸ் அரேஞ்ச் தையலுக்காக. அரேஞ்ச் தையலுக்காக எந்த தையலுக்கு தெரியும் மேடம்? நீங்க ஆல்ரெடி ப்ளவுஸ் பழகிருக்கீங்கல்ல, இந்த தையலுக்காக, கை ரவுண்ட் வைக்கிற இந்த தையலுக்காக. அப்ப 3.5 பிளஸ் 1/2 எவ்வளவு? 4. அடுத்த அளவு என்ன பார்க்க போறோம்னா, ஷோல்டர் இருந்து ஸ்ட்ரைட்டா நெக்கோட ஹைட், கழுத்தோட உயரம் பார்க்கிறோம். கழுத்தோட உயரம் எவ்வளவு? 5.5 இன்ச். இந்த எட்ஜுக்கு நேரம் என்ன வருதுன்னு பார்க்கணும், சரியாடா? கரெக்டா 5.5 வருது. 5.5 பிளஸ் 1/2 தையலுக்காக. 5.5 பிளஸ் 1/2 எவ்வளவு? 6. எந்த தையலுக்காக? ஷோல்டர் தையலுக்காக 1/2 இன்ச், சரியாமா? அடுத்து பாத்தீங்கன்னா ஆம்கோல் உயரம். ஆம்கோல் உயரங்கிறது இந்த ஸ்லீவுக்கு நேரா, இந்த ஷோல்டருக்கு நேரா, ஸ்லீவுக்கு நேரா இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த கிச்சு பகுதி நேரா பாருங்க ஆம்கோல் ஹைட் எவ்வளவு வருதுன்னு. 6 இன்ச் வருது. எவ்வளவு வருது? 6.5 பிளஸ் 1/2 போட்டுக்கோங்க. 6.5 பிளஸ் 1/2 7. அந்த 1/2 இன்ச் ஷோல்டர் தையலுக்கு.
மென்ஷன் பண்ணுங்க. ஆ. எந்த தையலுக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க பிராக்கெட் பண்ணி. நாளைக்கு வந்து நீங்க கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது. சரியா? ஆ. அடுத்து என்னது சைடு ஓப்பன். ம். இந்த சைடு ஓப்பனுங்கிறது இந்த பாடி சுற்றளவு ஸ்லீவ் ஜாயிண்ட் ஆகுதுல அந்த கிச்சு பகுதி, ஆ. இந்த இடத்துல இருந்து இந்த ஓப்பன் வருது பாத்தீங்களா ஸ்லிட், இந்த ஓப்பன் ஆ. இது வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு ஈஸியான மெத்தட சொல்லி கொடுக்குறேன். ஒரு சில டெய்லர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா மேல ஷோல்டர்ல இருந்து பாப்பாங்க சைடு ஓப்பன். ஆ, ஆமா ஆமா ஷோல்டர்ல இருந்து பார்த்தா அதை எப்படி பார்க்கணும் பாத்தீங்கன்னா, இங்க ஷோல்டர்ல இருந்து நேரா பாக்குறீங்க. பார்க்கும்போது இந்த ஸ்லிட் எங்க வருதுன்னு பாக்குறோம். 21 இன்ச்ல வருது. ஷோல்டர்ல இருந்து பார்த்தா இந்த ஸ்லிட் எவ்வளவு வருது? 21 இன்ச்சு. 21 இன்ச்சு. இது வந்து ஒரு சிலருக்கு வந்து கன்ஃபியூஷன் ஆகும். அதனால நான் என்ன சொல்றேன்னா உங்களுக்கு ஈஸியான மெத்தேடு, இந்த கிச்சு பகுதி இருக்குலடா, இதுல இருந்து இந்த ஓப்பன் பகுதி வரைக்கும் பாத்துருங்க. சைடு ஓப்பன் ஆ. 15 இன்ச்சு வருது. எவ்வளவு வருது? 15 இல்லையா? 15. 15. 15ல் பாதி 7.5 எழுதிக்கோங்க. 15ல் பாதி 7.5. இந்த சைடு ஓப்பன் யாருக்கு எவ்வளவு வரும் தெரியுங்களா? ஆஹா, தெரியாது. 13, 14, 15, 16 வரும். 13, 13. 14, 15, 16. அவங்கவங்க ஹைட்டை பொறுத்து இது மாறும். ம். சரியாடா? ஹைட்டை பொறுத்து மாறும். ஒரு சிலர் வந்து கீழே இறக்கி வச்சு ஓப்பன் எனக்கு வந்து கீழே இறக்கமா வேணும்னு கேட்கறவங்க இருக்கிறாங்க. ஒரு சிலர் ஓப்பன் எனக்கு மேல வச்சுதான் போடுவேன்னு கேட்கறவங்க இருக்கிறாங்க. அப்ப அவங்க என்ன வருதோ அதுக்கு தக்க நம்ம எடுத்துக்கலாம். ஓகே ஓகே. புரிஞ்சுதாடா? இது வரைக்கும் நம்ம எடுத்த அளவுல புரிஞ்சாடா? புரிஞ்சது சிஸ்டர். அடுத்த அளவு பார்க்கலாமா? பாடி சுற்றளவு. எல்லாத்துலயும் புரிஞ்சுச்சாமா? சரி, அடுத்து பாடி சுற்றல் எங்க இருந்து எங்க வரைக்கும் பார்க்கணும்? இந்த கிச்சில இருந்து இந்த கிச்சு பகுதி வரைக்கும் பாடி சுற்றல பாக்குறோம். பிளவுஸ் பார்ப்போம்லடா, அதே மாதிரி பாக்குறோம். எவ்வளவு வருது? 18 இன்ச்சு வருதுடாமா. பாடி சுற்றல் எவ்வளவு? 18. 18. கிச்சு டு கிச்சு பாத்துருக்கிறோம். 5 அதாவது 18ல் பாதி எவ்வளவுன்னு எழுதிக்கோங்க. 18 போடுங்க. 18ல பாதி எவ்வளவுன்னு போடுங்க. 9. அடுத்து வயிறு சுற்றளவு. வயிறு சுற்றளவு எப்படி பார்க்கணும்னா, இந்த சைடு ஓப்பன் 15 பாத்தீங்களாடா, இந்த 15 பாக்குறதுக்கு நேரம் பாதி இருக்குல்ல 7.5, அந்த 7.5க்கு நேரா தான் வயிறு சுற்றளவு பார்க்கணும். சரிங்களா? வயிறு சுற்றளவு 17மா. வயிறு சுற்றளவு எவ்வளவு? 17. 17ல் பாதி. அடுத்து இடுப்பு சுற்றளவு பார்க்கலாமா? இடுப்பு சுற்றளவு எங்க இருந்து எங்க பார்க்கணும்னா, இந்த சைடு ஓப்பன் இருக்குல்லடாமா, இந்த ஓப்பனுக்கு நேரா பார்க்கணும். இது வந்து இடுப்பு சுற்றளவு 20 இன்ச்சுடா. இடுப்பு சுற்றளவு எவ்வளவு? 20. 20ல் பாதி 10. அடுத்து கீழே பாட்டம் பாக்குறோம். இது பேர் தான் பாட்டம். கீழே பார்டர்ல எண்ட்ல பாக்குறதா பாட்டம். 22டாமா. பாட்டம் எவ்வளவு? 22. 22ல் பாதி 11. சரிங்களா? இப்ப எடுத்து சொல்லி கொடுத்த வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்காடா? மேம் இப்ப பிளவுஸ் மாதிரி சுடிதார் அட்டவணையில இல்லையா மேம்? அட்டவணை இருக்கு தங்கம், போக போக சொல்லி கொடுக்குறேன். இப்ப எப்படி அந்த ஷோல்டர் கால்குலேட் ஒருத்தர் பண்றதுங்கிறதா மேம்? ஷோல்டர் கால்குலேட்டா? பிளவுஸுக்கு என்ன சொல்லி கொடுத்தோம் அதே தான் தங்கம். பிளவுஸ்க்கு என்ன சொல்லி கொடுத்தேன்? இப்படி நார்மலா போட்டுட்டு இந்த ஷோல்டர்ல இருந்து இந்த ஷோல்டர் வரைக்கும் பார்க்க சொல்லியிருக்கோமா? 12 இன்ச் வருது. ஃபுல் ஷோல்டர் எவ்வளவு? 12 இன்ச். ஒரே நிமிஷம் இருங்க.